அஜித்தின் அதிதீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி படம் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பதித்ததன் காரணமாக அஜித்தை இயக்குற வாய்ப்பை அடைந்திருக்காரு. அதிகுடன் அஜித் இணைந்திருப்பது பலரது எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தி இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் மார்க் ஆண்டனி மாதிரி வித்தியாசமான படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் குட் பேட் அக்லி படத்துல அஜித் 3 கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதாகவும் இந்த படம் ஒரு முழு காமெடி படமாக உருவாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அஜித் முழுக்க முழுக்க ஒரு காமெடி படத்துல நடிக்கலைங்கிற காரணத்தினால இந்த படத்தை எதிர்நோக்கி எல்லோரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அஜித்திற்கு காமெடி கதாபாத்திரம் செட் ஆகுமாங்கிற சந்தேகமும் பலருக்கும் எழுந்திருக்கு. இல்லையில குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிகர் சுனில் நடிக்கிறது கமிட் ஆகி இருக்கிறதாக சொல்லப்படுது. தெலுங்குல பிரபலமான நடிகரான சுனில் புஷ்பா படத்தின் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கும் அறிமுகமானாரு. மாவீரன், ஜெயிலர், ஜப்பான், மார்க் ஆண்டனின்னு பல தமிழ் படங்கள்ல நடிச்சு தமிழ்லையும் பிஸியான நடிகராக மாறி இருக்காரு சுனில். ஜப்பான் தவிர இவர் நடித்திருந்த அனைத்து தமிழ் படங்களும் வெற்றி அடைந்திருக்கு. தமிழ்ல ராசியான நடிகராக பார்க்கப்படும் சுனில் இப்போது அஜித்தோட குட் பேட் அக்லி படத்திலையும் கமிட் ஆகி இருக்காரு. இதையடுத்து அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு அஜித் ரசிகர்களால நம்பப்படுது. இல்ல காமெடி மற்றும் சீரியஸ்னு எந்த ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக நடிக்கிற சுனில் குட் பேட் அக்லி திரைப்படத்துல எந்த மாதிரி கதாபாத்திரத்துல நடிப்பாருன்னு எல்லோர் மத்தியிலையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. கண்டிப்பா குட் பேட் அக்லி அஜித் நடித்த திரைப்படங்கள்லயே ஒரு வித்தியாசமான படமாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட மாசான டீசரை கொடுக்கறதுக்கு தயார் செய்துட்டு வராங்களாம். செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க.